வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சம்மர் சீசன், இப்போது இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மன உளைச்சல், டென்ஷன், கோபம், எதை பார்த்தாலும் வெறுப்பு, உணவை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி இந்த உஷ்ணம் அதிகமாகும்போது நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகிறது, உடல் எரிச்சல், மன எரிச்சல், இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை இந்த வெயில் காலத்தில் நம்ம சந்திக்க நேரிடும். இது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினசரி நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் எண்ணெயில் வறுத்த உணவுகளை சுத்தமாக கட் பண்ணிடணும். அதே மாதிரி அசைவம், பச்சை மிளகாய் இவையெல்லாம் சாப்பிடாமல் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம குறைக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் இளநீர் எடுத்துக்கலாம், நுங்கு எடுத்துக்கலாம், சுக்கு மல்லி காப்பி தினசரி காலை மாலை 2 வேளை எடுக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த உடல் குளிர்ச்சி அடையும், மனசு ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதுளை, பீட்ரூட், தர்பூசணி இந்த 3த்தையும் ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் குடிச்சிட்டு வரும்போது உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக செய்யும்போது நல்ல ஒரு உடல் குளிர்ச்சியும் இருக்கும், மன சந்தோஷமும் இருக்கும், நல்ல மைண்டு எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த வெயில் காலன்றது ரொம்ப நமக்கு ஒரு வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இந்த வெயில் காலத்தை ஈஸியாக நம்ம சமாளிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தினசரி பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். காலை மாலை 2 வேளை பச்சை தண்ணியில் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே நிதானமாக அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக நம்ம உடம்பு ஈர்த்துக்கிற அளவுக்கு பொறுமையாக நிதானமாக குளிக்கணும். இல்லைன்னா அந்த இடுப்பு குளியல் செய்யலாம். இந்த இடுப்பு குளியல் டவல் கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியிலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தூங்கும்போது இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உடல் உஷ்ணன்றது முழுசாக நீங்கி மனசு அமைதியாக இருக்கும், மனசு சும்மா சந்தோஷமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கலாம். அது எப்பேற்பட்ட சூடாக இருந்தாலும் நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கும். வாரம் 2 முறை தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு 1 ஹவர் விட்டுலாம், நல்லா தாராளமாக 1 ஹவர் கழித்து குளிச்சுட்டு வரும்போது உடல் உஷ்ணம் இல்லாமல் ரொம்ப ஒரு மனசு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் பயன்படுத்துங்க. இதனுடைய பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.